தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் முடிவை ஆளுநர் எடுக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக கொடிநாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் கழக கொடியை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஏற்றி வைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கொடிநாளை கொண்டாடக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக மட்டுமே என பெருமிதம் தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், இருந்தாலும் கூட கொடிக்காக இன்றைக்கு இந்த அளவு ஒரு மரியாதை கொடுத்து அந்த அறிமுக நாளை விழாவாகவே கடந்த 17 ஆண்டு காலமாக கொண்டாடுற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு தான் கருவறைக்கே போவோம். அது போல இன்னைக்கு கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொடி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதுக்காக அதற்கு இன்றைய நாள் நாங்க ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயலலிதா மரணத்திற்கு பின்னர் அரசு பணிகள் முற்றிலும் முடங்கி தமிழகமே ஸ்தம்பித்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். வர்தா புயல், பண மதிப்பிழப்பு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவற்றால் தமிழக மக்கள் அவதிப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் முடிவை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், வர்தா புயல், அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டதாக ஒரு செய்திகள். அதற்கு பிறகு நாம பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அதுக்கு அடுத்து இப்பொழுது பார்த்தா அதிமுகவில் பிளவு என்று தொடர்ந்து இது போன்று 5-6 மாசமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்க. மக்களுக்கு இதனால என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை கவனிக்கணும். அதுக்காக தான் இங்க அரசியல் அமைப்புகளும் இன்னைக்கு தலைவர்களும் இருக்காங்க. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்துகிட்டு இருக்காங்க. தண்ணி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, எந்த விதமான அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற ஆள் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, போன்ற பல பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால இங்க பாத்தீங்கன்னா பொறுப்பு ஆளுநராக இருக்கும் அவர் பொறுப்பாக இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உடனடியாக நல்ல ஒரு தீர்வு அவர் காணணும். இது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒரே கோரிக்கை. முன்னதாக சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமது இல்லத்தில் கொடியேற்றி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இனிப்பு வழங்கினார். இதில் ஏராளமான தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கேப்டன்